அனைவருக்கும் வணக்கம். கல்லூரிகளில் மாணவர்களின் ஜாதி வெறிக்கும் பணத்திமிருக்கும் பெயரே கெத்து. ஐடி டிபார்ட்மெண்ட் கெத்து என்பது ஐடிஏ மாணவர்களை புறக்கணிப்பது. ஐடிபி கெத்து என்பது பெண்களை புறக்கணிப்பது. ஐடிபி ஆண்களே கெத்து என்பது ஜாதியிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கி இருக்கும் மாணவர்களை புறக்கணிப்பது. இத்தகைய புறக்கணிப்புகளுக்கு பிறகு ஒரு 15 மாணவர்கள் மிஞ்சுவார்கள். இவர்கள் எஃப்சி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி என அனைத்து பிரிவுகளையும் சேர்ந்த ஜாதியவாதிகளாகவும் பொருளாதார ஆதிக்கவாதிகளாகவும் இருப்பார்கள். தங்கள் சாதிகளுக்கேற்ப அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வார்கள். இவர்களிடத்தில் தன் தேவைகளை கொண்டிருக்கும் பிற மாணவர்கள் இவர்களின் ஆதிக்கத்துக்கு கட்டுப்படுவார்கள். அரசியல் புரிதலற்ற தன்மையில் இருக்கும் மாணவர்கள் பலியாடுகளாக்கப்படுவார்கள். சாதிய ஆதிக்கத்தையும் பொருளாதார ஆதிக்கத்தையும் எதிர்த்து நேரடியாக களம் காணும் மாணவர்கள் சூழ்ச்சியால் வீழ்த்தப்படுவார்கள். 21ஆம் நூற்றாண்டில் நட்புக்கு புது இலக்கணம் எழுத பிறந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் சிலர் ஜாதிய பொருளாதார ஆதிக்கத்தால் மாணவர்கள் பாதிக்கப்படும் பொழுது பாதிப்பை ஏற்படுத்துபவர்கள் பக்கம் நின்று நியாயம் பேசுவார்கள். பாதிக்கப்படும் மாணவர்களிடம் நட்பில் இதெல்லாம் சகஜம் என்று ஆறுதல் கூறும் ஆகச்சிறந்த ஜாதி வெறியர்களே இவர்கள். சாதியிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கியிருக்கும் மாணவர்களின் கல்வியை பாழ்படுத்தும் நோக்கில் நடத்தப்படும் திட்டமிட்ட ஜாதி வெறி அரசியலே கெத்து. இதில் அதிகபட்ச அடக்குமுறைக்கு உள்ளாகும் மாணவர்கள் பட்டியல் பிரிவைச் சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். ஜாதியிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கிய மாணவர்களின் கல்வியை சிதைப்பதன் மூலம் அவர்கள் தலைமுறையின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியும். அவர்கள் சார்ந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போட முடியும். நீ நன்றாக படித்தால், நீ நன்றாக துணி உடுத்தினால், நீ நன்றாக விளையாடினால், சமத்துவம் பேசினால், ஆதிக்கத்தை எதிர்த்தால், அதிகாரத்தில் பங்கு கேட்டால் அவர்கள் பார்க்கும் பார்வையே வெறிபிடித்த நாயை ஒத்திருக்கும். நாய்களுக்கு கோபம் வந்தால் குறைக்கும், கடித்து குதறும். சிங்கத்துக்கு கோபம் வந்தால் காடே அதிரும். காட்டையே அதிர வைக்கும் சிங்கங்களாக இருங்கள். ஜாதி ரீதியான அடக்குமுறையையும் பொருளாதார ரீதியான புறக்கணிப்பையும் எதிர்த்து போராடும் குணமே கெத்து. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நன்றி.